ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் பேக் டு அவர் சேனல் Pranesh மாம் vlog. இன்றைக்கி வந்து ஒரு 7 மணிக்கு தான் நான் எந்திரிச்சு வந்தேன். ஏன்னா கிளைமேட் அப்படி செம்மையாக மழை பெஞ்சிட்டு இருந்தது. ரொம்ப நேரம் தூக்கமாக வந்துட்டுருக்கு. ஸோ 7 மணிக்கு தான் எந்திரிச்சு வந்தேன். நல்லா மழை வேற பெஞ்சிட்டு இருந்தது. தீபாவளிக்கு வேற இன்னும் ஒரு நாள் தானே இருக்குது. சரி, இன்றைக்கி முறுக்கெல்லாம் வந்து இன்றைக்கி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே வந்து அரிசியெல்லாம் ஊற வச்சுருந்தேன். நமக்கு வந்து ஹெல்ப்புக்கெல்லாம் யாரும் கிடையாது. ஸோ ஒன் மேன் ஆர்மி தான், நம்ம தான் செய்ய போகிறோம். பிரணேஷ் டாடி வந்து ஆஃபீஸ் போயிட்டாங்க. நானும் பிரணேஷ் மட்டும்தான். பிரணேஷ்க்கும் இன்றைக்கி வந்து ஆன்லைன் கிளாஸஸ்லாம் கிடையாது. ஸோ சட்டுன்னு மார்னிங்கே வந்து நம்ம இந்த முறுக்கு சுடுற வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டக்குன்னு ஈஸியாக எப்படி முறுக்கு சுடுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நான் வந்து என்னோடய ஸ்டைலில் எப்படி முறுக்கு சுடுவேன் அப்படின்னு சொல்லி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அரிசி வந்து பார்த்திங்கன்னா, நான் சாதத்துக்கு போடுற அரிசி தான் எடுப்பேன். 1 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ பொட்டுக்கடலை மாவு வந்து மிக்ஸ் பண்ணுவேன். இப்போது ஒரு சிலர் வந்து இட்லி அரிசி போடுவாங்க. ஆனால் அது ஒரு மாதிரி ரொம்ப பொறுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். 1 கிலோ அரிசி நைட்டே வந்து ஊற வச்சுட்டு மார்னிங் 2 டைம் வாஷ் பண்ணி வந்து கிரைண்டரில் போட்டுட்டேன். மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் அரைக்கணும், ரொம்ப தண்ணி மாதிரி அரைக்கக்கூடாது. இது கூட ஒரு 10 வரமிளகாய் வந்து சேர்த்துக்கணும். இந்த மிளகாய் வந்து காரமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் 10 மிளகாய் போதும். உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு கைப்பிடி கறிவேப்பிலையும் கல்லுப்பும் வந்து சேர்த்துக்கணும். கல்லுப்பு தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இப்போது அரிசி மாவு வந்து அரைபடுறதுக்குள்ளே நம்ம வந்து பொட்டுக்கடலை மாவு அரைச்சிடலாம். கடலை மாவு வந்து நான் போட மாட்டேன். பொட்டுக்கடலையை வாங்கி மிக்சியில் அரைச்சி அப்புறம் தான் போடுவேன். 1/2 கிலோ பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு பவுடராக அரைச்சிட்டு ஒரு ஜல்லடை வந்து வச்சுக்கோங்க. ஜல்லடையில் போட்டு நல்லா சளிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணணும். இந்த மீதி ஜலிச்சது போக மீதி கடலை வரும் இல்லையா, அதையும் வந்து ஒரு டைம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வேஸ்ட் பண்ணாமல் எல்லாத்தையும் சளிச்சு எடுத்து இன்ஸ்டன்ட் கடலை மாவாக வாங்கி போடுறத விட இந்த மாதிரி பொட்டுக்கடலையை அரைச்சி போட்டோம் அப்படின்னா முறுக்கு வந்து நல்லா மொறுன்னு வரும். இப்போது அரிசி மாவும் வந்து அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா கரகரன்னு இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கணும். கெட்டியாக தான் அரைக்கணும், தண்ணி மாதிரி அரைச்சிடக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து நம்ம இது சளிச்சு வச்சுருக்கோம் இல்லையா பொட்டுக்கடலை மாவு, அதை வந்து இது கூட சேர்த்துட்டு இப்போ நான் என்ன சேர்த்துக்கிறேன் அப்படின்னா, வெண்ணெய் வீட்லேயே ரெடி பண்ணி வச்சது தான். இது வந்து ஒரு 50 கிராம் 100 கிராமுக்கு பக்கமாகவே இருக்கும். ஸோ வெண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். வெண்ணெய் வந்து எவ்வளோ சேர்க்குறோமோ அந்தளவுக்கு முறுக்கும் வந்து நல்லா சாஃப்டாக வரும். அடுத்தது இது கூட ஓமம் சொல்லுவோம் இல்லையா, அது வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக எள்ளு சேர்த்துக்கலாம். கருப்பு எள்ளு சேர்த்து தான் நம்ம வந்து முறுக்கு சுடுவோம். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உப்பு வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். பத்தலைன்னா சால்ட் பத்தலை அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சமாக மறுபடியும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அந்த கன்சிஸ்டன்சி வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு இப்படி உருட்டணும் அப்படின்னா இந்த அளவுக்கு வரணும். இப்படி சாஃப்டாக இருந்தால் போதும். இப்போ வந்து முறுக்கு எப்படி பிழியறதுன்னு பார்த்துடலாம். முறுக்கு பிழியறதுக்கு வந்து நான் ஒரு பிளேட் எடுத்துக்குவேன். அதுக்கு மேலே ஒரு கிளாத்தை வந்து தண்ணியில் நனைச்சி போட்டுட்டு, அது வந்து ஈரம் வந்து காயாமல் இருக்கணும். நனைச்சி போட்டுட்டு முறுக்கு வந்து நம்மளுக்கு குட்டியாக வேணால் குட்டியாக, பெரிய சைஸ் முறுக்காக வேணால் பெரிய சைஸாக, இந்த மாதிரி வந்து நல்லா சுற்றி பிழிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக டக்குன்னு எடுத்து போட்டு முறுக்கை வந்து இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கடாயில் ஒவ்வொன்றா போட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த முறுக்கு வேகிறதுக்குள்ளே நம்ம அடுத்த ரவுண்டு முறுக்கு வந்து பிழிஞ்சு வச்சிடலாம். நான் வந்து இப்படி தான் பண்ணுவேன். அதே மாதிரி முறுக்கு எல்லாம் சுடும்போது நான் வந்து இரும்பு கடாய் தான் யூஸ் பண்ணுறேன். அப்போ தான் அந்த ஹீட்டு குறையாமல் அது வந்து டக்குன்னு நல்லா சீக்கிரமாக குக் ஆகிரும். ரொம்ப நேரம் டைம் எடுக்காது. 2 பக்கம் நல்லா செவக்க விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா மொறுமொறுப்பான சூப்பரான முறுக்கு வந்து ரெடி ஆகிரும். நம்ம என்ன தான் எப்போவுமே கடையில் வாங்கினாலும் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் வந்து நம்மளே செஞ்சு பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கொடுத்துட்டு அவங்க வீட்டு பலகாரமும் சாப்பிட்டா தான் அந்த ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறதே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். 1 கேஜி அரிசி போட்டாலே நமக்கு முறுக்கு நிறைய வரும். நாங்கள் எங்கள் வீட்டில் 3 பேர் தான் அப்படிங்கிறதால இது வந்து ஒரு 2 to 3 வீக்ஸ்க்கு வந்து நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். கடையில் மாதிரியெல்லாம் கிடையாது. நம்ம வந்து சுத்தமான எண்ணெயெல்லாம் யூஸ் பண்ணி செய்கிறதால எவ்வளோ நாளும் இருந்தாலும் முறுக்கு வந்து நம்ம ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா கெட்டு போகாது, வதன்னு போகாது. நல்லா பிளாஸ்டிக் கவரில் போட்டு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டா எவ்வளோ நாளாக இருந்தாலும் மொறுன்னு தான் இருக்கும். நீங்கள் வந்து முறுக்கு செய்ய போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப
ரொம்பவே சூப்பராக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பை பை. ஸ்வீட் வந்து ஈவினிங் செய்ய போகிறேன். நெக்ஸ்ட் விலாகில் அப்டேட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.